இந்தியாவோட பார்டர்கள் பிரச்சனையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்புட்ன்னா, கடந்த கால அரசாங்கங்கள் பார்டர பெரிய அளவுல யோசிச்சும் பார்க்கல, மதிக்கல. அத ஒண்ணும் பெருசாவே எடுத்துக்கல அப்படிங்கிறது தான். "புல் பூண்டு முளைக்காத பூமி நமக்கு எதுக்கு?" அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக்க பேசிட்டு போயிட்டார்கள். அதே மாரி யுத்த காலங்கள்ல பார்லிமென்ட்ல நின்னுக்கிட்டு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம, அதாவது ராணுவ ரீதியா பெரிய அளவு திட்டமிடல்லாம் இல்லாம, பார்லிமென்ட்ல இருந்து தூக்கி வெளியில வீச சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுத்தங்களை ஆரம்பிச்சதும் அந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒன்று தான். அதுக்கப்புறம் பெரிய அளவு டைட்டான ஒரு பொசிஷன் வரும்போது, டக்குனு அணிசேரா கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கைய எடுத்துட்டு, அதுல இந்தியாவுக்கு பெரிய அளவு மைலேஜ் கிடைச்சுச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கடந்த கால தவறுகள். அப்படி இருந்தும், இப்ப மீண்டும் அந்த தவறுகள ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தான். பார்லிமென்ட்ல அவரோட உரையில குறிப்பிட்ட ஒரே ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் பெரிய அளவுல சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருச்சு. சேல்ஸ் இன்கிரீஸ் ஆனது மட்டும் கிடையாது. நேரு அவர்களோட கடிதம் அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட பெட்டிகள்ல இந்திரா காந்தி அவர்களால நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு. மியூசியமா வச்சு பாதுகாத்தார்கள். மியூசியமா இருந்துச்சு. ஆனா எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்டமா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அது மீண்டும் அவங்களே எடுத்துட்டு போயிட்டார்கள். "என்னடா வைக்க, எடுக்க உங்ககிட்ட சொத்தாடா இது?" அப்படின்னு கேட்டோம்னா, ஏறக்குறைய ஆமா, அவர்கள் எழுதின கடிதம் அவர்கள் வீட்டு சொத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நேருவே இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கார்களே! இப்படி 2 டோனையுமே விட்டுட்டு, எந்த ஒரு பொருளையுமே குடுத்துட்டா திருப்பி கிடைக்காது. அதுவும் நாட்டுடைமை ஆக்குனதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போனார்கள்? அப்படிங்கிற பெரிய பேச்செல்லாம் இருக்கு. சரி, அது என்ன தங்கமா? வைரமா? இல்ல முக்கியமான லேண்ட் டாக்குமெண்ட்டா தூக்கிட்டு போயிட்டார்களே அப்படின்னு கேட்டா, லெட்டர் தான். நெறைய அன்றைய காலத்துல இருந்த தலைவர்களுக்கு எழுதின லெட்டர். அந்த லெட்டர் அப்படிங்கிறது பலவிதமா இருக்குமாட்டுக்கு. அதனால தான் அவர்கள் தூக்கிட்டு போயிட்டார்கள். லெட்டர் நேரு அவர்களோட லெட்டர் அப்படின்னு போட்டோம்னாலே நெறைய டீட்டெயில் வரும். பொறுமையா படிச்சு பார்த்துக்கலாம். அதே மாரி இந்த புத்தகமும் அதுக்கு ஈக்குவல் தான். வெளியுறவு கொள்கையில நேரு அவர்கள் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். அவர் தான் "புல் பூண்டு முளைக்காத பூமி நமக்கு எதுக்குன்னு சொன்னாரே" அப்படின்னு கேட்டோம்னா, அதுலயும் அதே மாரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். பார்த்து தெரிஞ்சு இந்திய மக்கள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இந்த புத்தகத்த இப்ப பாரத பிரதமர் வெளியில எடுத்து விட்டது, இப்ப காங்கிரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, ஒரு பக்கம் இந்த புக் வெளில வந்து வெளியுறவு கொள்கை எப்படி இருந்துச்சுங்கிறது பேசும் பொருளாகுது, சிரிப்பா சிரிக்குது. இத தாண்டி குடுத்த லெட்டர ஏன்பா தூக்கிட்டு போனீங்க? திருப்பி குடுங்கன்னு கடிதம் போட்டதுக்கு ஏன்பா இன்னும் பதிலே சொல்லல? இப்படிங்கிற பல கேள்விகள் காங்கிரஸ சுத்த ஆரம்பிக்குது. ஏறக்குறைய இதுலருந்து தப்பிச்சோம், பொழச்சோம்ன்னு சைலன்ட்டா இருந்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. ஆனா, இது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னா, அது வேற மாரி. அதாவது உள்ளூர் அரசியல் பிரச்சனை அப்படின்னா, அது வேற மாரி. ஆனா, நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விவகாரத்துல எப்படியெல்லாம் சொதப்பி வச்சிருக்கீங்க, இப்ப எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களே அப்படிங்கிற மாரி மாறும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவரவர்களோட வெளியுறவு கொள்கை அந்த தரம் அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்கப்படும். ஒரு நாடு பலமா இருக்கணும் அப்படின்னா, வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராஜதந்திர ரீதியில நம்மனால எல்லாத்தையும் ஏ டூ இசட் நகர்த்த முடியும். உலகத்துல எந்த நாடு கூடயும் அப்படின்னு இருந்தா மட்டும் தான், நம்மனால தப்பிக்க பொழைக்க முடியும். அதுக்கடுத்து ராணுவ நடவடிக்கை மூலியமா நம்மள பாதுகாக்க முடியும். இன்னொரு நாட்ட எதிர்க்க முடியும். இந்த மாரி பல விஷயங்களையும் சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறதே, "ஏய் அவனுங்க பொல்லாதவனுங்க, அவனுங்க கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு 4 பேர் விலகணும் ஒரு நாட்ட பார்த்து. அதே மாரி எல்லா இடத்துலயும் இதே தியரிய கொண்டு போ முடியாது. அதனால பெல்லாதவனுங்களுக்கு பெல்லாதவனுங்கன்னு 4 பேர் இருப்பாய்ங்க. அவனுங்க கூட, "அவனுங்க நம்ம நண்பர்கள்ப்பா" அப்படின்னு விலகி போணும். அன்னை அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாரி நாடுகள்லாம். இப்படி எந்த புரிதலுமே இல்லாம அந்த காலத்துல வெளியுறவு கொள்கை அப்படின்னு எழுதி மட்டும் இருந்துச்சு. கீழ ஃபில்லே பண்ணல. "அட யார்றா அந்த பேப்பர ஃபில் பண்ணிக்கிட்டு" அப்படிங்கிற மாரி டம்மியா இருந்ததோட விளைவு தான், எல்லைகள்ல கடுமையான பிரச்சனைகள ரொம்ப காலம் நம்ம அனுபவிச்சோம். இப்ப அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி சரி பண்ணும்போது பேசக்கூடிய நொள்ள நாட்டியத்துக்கு ஒரு பதிலடியா இப்ப மோடி அவர்கள் குடுத்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் பதிலடிக்கு பதிலடி அப்படின்னு லெட்டர கொண்டு வந்து குடுத்துட்டா முடிஞ்சு போச்சுல்ல. அத செய்றார்களான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.